ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் மண்ணின் அடையாளம், அதை மறக்க வேண்டாம் என்றும் குழந்தைகளை கீழடிக்கு அழைத்துச் சென்று அதன் வரலாற்றை கூறுங்கள் என்றும் ஜெர்மனியின் குலோங் நகரில் நிகழ்ந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் உடனான சந்திப்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உணர்ச்சி பொங்க பேசினார். தமிழ்நாட்டுக்கு அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஜெர்மனி மற்றும் ஐக்கிய ராஜ்யத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக நார்த் வெஸ்ட்பாலன் மாகாணத்தில் இருக்கும் குலோங் நகரில் தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ந்தது. சிறப்புரையாற்றிய ஸ்டாலின், புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் நலன் காக்க தமிழ்நாடு அரசு பார்த்து செய்கிறது. உங்களுக்கு ஒருவன் நான் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்றார். தமிழும் தமிழனும் தமிழ்நாடும் வளர வேண்டும் என்று பேசிய ஸ்டாலின், புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்காக அரசு கொண்டு வந்திருக்கும் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வெளிநாட்டில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறுதியாக தமிழர்களுக்கு கோரிக்கை ஒன்றை வைத்த ஸ்டாலின், ஐரோப்பிய நிறுவனங்களில் வேலை பார்க்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் அந்நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அதே சமயம் தொழிலதிபர்களும் அங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். ஐரோப்பாவை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கு தமிழ் மொழிக்கான தொடர் பங்களிப்புக்காக மு.க. ஸ்டாலின் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார்.